ஒரே இன்னைக்கு நம்ம யாரு கூட ட்ரெயின் பண்ண வந்திருக்கோம் தெரியுமா? வர காட்டுங்க. சோ இன்னைக்கு டானிஷ் மேனியா தான் நம்மள ட்ரெயின் பண்ண போறாரு. நான் போடுறேன். சோ இன்னைக்கு ஒரு புஷ் டே போடலாம் டிசைட் பண்ணோம். சோ அதுக்கேற்ற மாதிரி ஸ்ட்ரெச்சிங்லாம் சொல்லி கொடுத்தாரு. அப்புறம் என்ன ஸ்ட்ரெச்சிங்லாம் முடிச்சுட்டு ஒர்க் அவுட் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. சோ ஃபர்ஸ்ட் வந்து பெஞ்ச் பிரஸ் வந்து 3 செட் போட்டோம் 2 பேரும். சோ அதையுமே ப்ராப்பரான டெக்னிக்ல எப்படி போடணும்னு சொல்லி கொடுத்தாரு. சோ அத 3 செட் முடிச்சதுக்கு அப்புறம் ஷோல்டர் பிரஸ் போட ஸ்டார்ட் பண்ணிட்டோம். எல்லாமே 3 செட்ஸ் தான். சோ டானி ப்ரோமே ரொம்ப பொறுமையா எல்லா ஃபார்மையும் கரெக்ட் பண்ணிட்டு டெக்னிக்லாம் சொல்லி கொடுத்துட்டு இருந்தாரு. சோ இன்னைக்கு புஷ் டே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள் அண்ட் எஃபெக்டிவா போச்சு. ஆஃப்டர் ஷோல்டர் பிரஸ் செஸ்ட் ஃப்ளை ஸ்டார்ட் பண்ணோம். இப்படி பெர்ஃபார்ம் பண்றதுனால எவ்ரி செட்ஸ் எவ்ரி மசில்ஸ்க்கு இன்னும் கொஞ்சம் ஆப்டிமலா ட்ரெயின் பண்ண முடியும். அதையும் அவர் தான் சொன்னாரு, which is very helpful. இந்த இடத்துல தான் பாத்தீங்கன்னா ஃபிட்னஸ் ரிலேட்டடா ஒரு கேள்வி கேட்டாரு. அது தெரியாதனால தான் அப்படி பல்ல காட்டிட்டு இருக்கேன். ரொம்ப பிடிச்சிருக்கு. சோ அவர் கரெக்டா சொல்லி கொடுத்த ஃப்ளைஸை கேவலமா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு லேட்டரல் ரைஸ் ட்ரெயின் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம். சோ அதை முடிச்சிட்டு ட்ரைசெப்ஸ்க்கு தாவியாச்சு. ட்ரைசெப்ஸ் புஷ் டவுன் ஃபர்ஸ்ட் பண்ணோம். அப்புறம் ட்ரைசெப்ஸ் ஓவர் ஹெட் எக்ஸ்டென்ஷன். அப்புறம் இதுல உங்களுக்கு சில ஒர்க் அவுட்ஸ் மிஸ் பண்ண மாதிரி தோணலாம். ஒரு வீக்ல வந்து 2 புஷ் டே இருக்கும். இதுல 1 தான் கவர் பண்ணிருக்கோம். அப்புறம் நிறைய இன்ஃபர்மேட்டிவான டிஸ்கஷன் நடந்துச்சு. கண்டென்ட் கிரியேஷன் பத்தி கொஞ்சம் ஐடியா கொடுத்தாரு. அப்புறம் இந்த நவீன மிஷின்ல எல்லாம் ஏறி நின்னுட்டு அப்படியே கொஞ்சம் தூரம் நடந்து போனா திடீர்னு திரும்பி போஸ்ட் பண்றாரு. சரி வரும் அப்படியே நான் கிளம்புறேன்னு கை கொடுத்துட்டு கிளம்பிட்டேன்.